அப்போ இதுல கல்லு பதனி சுத்தமான பதனி மூணையும் தனித்தனியா கட்டியிருக்கோம். உங்களுக்கு காட்டுறதுக்காகவே பாருங்க. இது கல்லு எப்படி முறையடிச்சு போயிருக்குன்னு பாருங்க. இது பதநீர், சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட பதநீர். முதல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, சுண்ணாம்பு போட்டாதான் பதனியே உருவாகும். சுண்ணாம்பு போடலைன்னா, அதுக்குதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். சுண்ணாம்பு போடலைன்னா இந்த மாதிரி கல்லாதான் ஆகும். முறையா இருக்கு. முறைய கொஞ்சம் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுது, ஒரே நிமிஷம். இது சுத்தமான பதநீர். சுத்தமான பதநீர்னா என்னன்னா, கலையத்துல எதுவுமே சுண்ணாம்பு எதுவுமே தடவாம அப்படியே அதுல இருந்து உழுத சார ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள எடுத்துட்டா அது சுத்தமான பதநீர். பதநீர்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், சோடியம், குளுக்கோஸ், சுக்ரோஸ் இந்த மாதிரி சத்துலாம் இருக்கு. பதனி எப்படி கல்லா மாறுதுன்னு எனக்கு புரியுத மாதிரியும் உங்களுக்கு புரியுத மாதிரியும் சொல்லணும்னா, காற்றுல ஈஸ்ட்னு ஒரு பூஞ்சை இருக்கு. அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது என்னெல்லாம் பண்ணும்னா, பாலை தயிரா மாத்தோம், மாவை புளிக்க வைக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கு. பதனில குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ் பிளஸ் ஈஸ்ட் இந்த ரெண்டும் சேரும்போது ஃபர்மெண்டேஷன் ஆகும், அதாவது வேதிவினை ஆகும். அப்படி ஆகும்போது ஈஸ்ட் பிளஸ் குளுக்கோஸ் ரெண்டும் சேர்ந்து ஆல்கஹாலா மாறுது. கல்லுல ஆல்கஹால் எவ்வளவு அளவு இருக்கும்னா 2% இருந்து 5% வரதா இருக்கும். அதுவும் நேரத்தை பொறுத்து அதுக்கு மேலே கூடவும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நேரமாச்சுன்னா மொத்தமே புளிச்சு கெட்டு போயிடும். அவ்வளவுதாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்சு. இனிமே கல்ல தூர ஊத்திட்டு அதுல சுண்ணாம்பு ராவி பதனிக்கு கட்டியாச்சு. பயணியை எடுத்து குடத்துல ஊத்திக்கலாம். பயணியை குடத்துல ஊத்தியாச்சு. இப்போ கல்ல தூர ஊத்திடலாம்.